துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கணத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் ஒருவரே பாத்திரராக இருக்கிறே ஸ்தோத்திரிக்கிறோம். சபையின் தலைவரான நாங்கள் இயேசுவே, இந்த காலவேளைக்கு உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜனங்களாய் உங்களுடைய சமூகத்திலே இந்த காலவேளையிலும் இந்த ஆராதனை நாங்கள் கலந்து கொள்ளும்படியாய் தகப்பனே, நீர் கொடுத்த அந்த அருமையானது பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். தேவரே, இந்த ஆராதனையும் உங்களுடைய பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். பரத்திலிருந்து வார்த்தையை நீர் ஆண்டவரை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். கத்தா கூடியிருக்க எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவரே, இன்னுமா எங்களுடைய விசுவாசங்களை வர்த்திக்கப்பட முடியாது செபிக்கிறோம். நடத்த சூழலை ஆசுவீங்க. உன நாமத்தினாலே ஆண்டவரை ஞானத்துக்குள்ளே நடத்தி ஆண்டவரை மூக்களாய் வைத்து கத்தாவே நீர் வெளிப்பட முடியாம சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடக்க முடிவரைக்கும் நீரே கூட இருந்து உங்களோட நாமையப்பட முடியாது நீ நடத்த முடியும். நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை இயேசு நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 36. பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 36. அவருடைய கிருபையினாலே நம்மளை நாள்தோறும் தாங்கி நம்மளை நடத்தி நம்மளை பாதுகாத்து சுகபலம் தந்து நடத்தி வருகிறான அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை இந்த காலை வேளையிலே அவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் போற்றின்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் போற்றின்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே சேதமும் அழுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே சேதமும் அழுகாமல். சொந்தமாக ஆசை பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசை பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை பொழுதே தாம் முகத்தை சிறுத்திகள் மறைத்தாரே. சில வேளை பொழுதே தாம் முகத்தை சிறுத்திகள் மறைத்தாரே. கடும் கோபம் மேற்கில் திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் மேற்கில் திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா,
எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. பஞ்ச காலம் பெருகிடனேன் காலம் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிடனேன் காலம் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ன நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ன நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 65. பேரன்ப கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 65. நம்முடைய பாவமெல்லாம் போக்கி அவருடைய பரலோக ஆசீர்வாதனால் நிறைத்து வழிநடத்துகிறான நம்மளை ஆசீர்வதிக்கிறான அந்த பரிசுத்தமான தெய்வத்தை இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்தி பாடலை நாம் பாடுவோம். ஓ எந்தன் இயேசுவே உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். ஓ எந்தன் இயேசுவே உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்து குனிந்து தொழுதிடுவேன். பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்து குனிந்து தொழுதிடுவேன். ஓ எந்தன் இயேசுவே உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் எனக்கு உண்டு. உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் எனக்கு உண்டு. பாவம்
பயந்தவர்க்கு தலைமுறை தலைமுறை இறங்குகிறேன். அகந்தையுள்ளோரை தாழ்த்துகிறேன், தாழ்மையுள்ளோரை உயர்த்துகிறேன். அகந்தையுள்ளோரை தாழ்த்துகிறேன், தாழ்மையுள்ளோரை உயர்த்துகிறேன். என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. ஓ எந்தன் இயேசுவே, உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். வல்லமையுடையவர் மகிமையான அரும்பெரும் காரியம் எனக்குச் செய்தார். வல்லமையுடையவர் மகிமையான அரும்பெரும் காரியம் எனக்குச் செய்தார். பசியுள்ளோரே நன்மைகளால் நிரப்பி திருப்தியாக்கிடுவார். பசியுள்ளோரே நன்மைகளால் நிரப்பி திருப்தியாக்கிடுவார். என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. ஓ எந்தன் இயேசுவே, உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். இயேசுவே, உம் திருச்சபையில் இணைத்திட்டிடும் உம்மையும் அவயங்களாய். இயேசுவே, உம் திருச்சபையில் இணைத்திட்டிடும் உம்மையும் அவயங்களாய். உம்மிலென்றும் வளர்ந்திடுவோம், உலகிற்கு உம்மை வெளிப்படுத்திடுவோம். உம்மிலென்றும் வளர்ந்திடுவோம், உலகிற்கு உம்மை வெளிப்படுத்திடுவோம். என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மை நம்புவேன் எந்தன் வாழ்விலே. ஓ எந்தன் இயேசுவே, உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். ஓ எந்தன் இயேசுவே, உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்து குனிந்து தொழுதிடுவேன். பரிசுத்தமான உம் நாமத்தை பணிந்து குனிந்து தொழுதிடுவேன். ஓ எந்தன் இயேசுவே, உம் புகழை பாடி போற்றி துதித்திடுவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். போதும்.
கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று இங்கே சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை அது ஆங்கில வேதாமத்திலே மொழிபெயர்ப்பிலே கிறிஸ்துவை பற்றிய தியானம், உண்மை என்ப தியானம். கிறிஸ்துவை பற்றிய தியானத்திலிருந்து உங்கள் மனம் விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கின்றேன். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனமும் அந்த கிறிஸ்துவை பற்றிய தியானம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தியானம் என்பது மிக பிரதானமானது, மிக உயிர் மூச்சு, உயிர் நாடி. ஏனென்றால் அந்த தியான வாழ்வு இல்லை என்றால் ஒருவன் தெய்வீக தன்மைக்குள்ளே அவனால் வளர முடியாது, தெய்வீக உறவிலே அவனால் நிலைத்திருக்க முடியாது. அவ்வாறான அந்த உறவை ஒவ்வொரு நாளும், தினந்தோறும், நிமிஷந்தோறும் அதை கட்டி பாதுகாக்கக்கூடிய வாழ்வு தான் தியானம். தியானம் என்று சொல்லும் பொழுது பலவிதம் தியானம் இருக்கின்றது. வேத தியானம் இருக்கின்றது, ஜெப தியானம் இருக்கின்றது, இன்னும் ஒரு நாள் தியானம், 2 நாள் தியானம், 3 நாள் தியானம் என்று அவ்வாறு தியானம் இருக்கிறது. உலகத்திற்குள்ளேயே தியானங்கள், யோகா தியானம், இன்னும் பல அவருடைய மத சடங்குகளை குறித்ததான தியானம் என்று சொல்லுகின்ற அந்த அப்படிப்பட்ட தியானங்களை கிறிஸ்தவத்திலே அந்த தியானம் அதெல்லாம் 1 நாள் 2 நாள் இல்லாவிட்டால் 1 மாதம் அந்த தியானம் முடிந்துவிட்டால் அதோடு எல்லாம் முடிந்து விடுகிறது. வேத தியானம் என்பதும் வேதத்தை தியானிக்கின்ற அந்த நேரத்திலே வேத தியானத்திலே இருப்போம். ஜெப தியானம் என்கும் பொழுதும் ஜெபத்திலே இருக்கின்ற நேரத்திலே அந்த ஜெப தியானத்திலே இருப்போம். இல்லாவிட்டால் நாம் ஒரு தியான கூடுகை என்று சொல்லி கூடி 1 நாளோ 2 நாளோ தியானம் பண்ணுகின்ற அந்த வாழ்விலும் நாம் அதை முடித்துவிட்டு பிற்பாடு அது முடிந்து விடுகின்றது. ஆனால் தியானம் என்பது ஒரு விசுவாசியுடைய வாழ்விலே நாள்தோறும் இருக்கக்கூடிய ஒன்று. அந்த தியானத்தை செய்வதற்கு சிலர் காட்டுக்கு செல்லுகின்றார்கள், மலைக்கு செல்லுகின்றார்கள். அங்கு போய் தியானம் செய்ய போகின்றோம். முனிவராய் போய் தியானம் செய்து முனிவராய் மாறுவது, இல்லாவிட்டால் சாதுவாய் மாறுவது, இவ்வாறு அதையெல்லாம் ஞானியாய் மாற வேண்டும் என்று தியானம் என்று காட்டுக்கு செல்லுகின்றார்கள். ஏனென்றால் மனுஷருடைய தொந்தரவுகள் இருக்கக்கூடாது, மனைவியருடைய தொந்தரவு இருக்கக்கூடாது, இல்லாவிட்டால் பிள்ளைகளுடைய தொந்தரவுகள் இருக்கக்கூடாது, ஏனைய மனுஷர்களுடைய தொந்தரவுகள் துன்பங்கள் இருக்கக்கூடாது, பெண்களுடைய தொந்தரவுகள் இருக்கக்கூடாது என்று காடுகளுக்கும் இல்லாவிட்டால் மலைகளுக்கும் சென்று மனிதரே இல்லாத இடத்திலே போய் தியானம் செய்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற தியானம் எல்லாம் ஏதோ அவர்கள் தங்களுடைய தெய்வத்தை குறித்து அந்த தியானம் என்கின்றதிலே இருந்தாலும் எந்த தியானமும் எதை ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவன் தியானம் இருந்து யோதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளிடத்திலிருந்து யோதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் அவ்வாறு போய் அவர்களெல்லாம் தியானம் இருக்கின்றார்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்விலே தியானம் என்பதெல்லாம் ஏதோ ஒன்றை தேவனிடத்திலிருந்து ஒரு வரத்தை பெற்றுக்கொள்வதற்கோ, தேவனிடத்திலிருந்து ஒரு யோதியை பெற்றுக்கொள்வதற்கோ செய்கின்ற தியானம் அல்ல. அந்த தியானம் எல்லாம் எதை பெற்றுக்கொள்வதென்றால் அவர் அங்கே மேலே சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், நான் உங்களை அந்த 2வது வசனத்தை மறுபடி வாசிப்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால், இவ்வாறு உங்களை எல்லாம் கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்காக உங்களை நியமித்திருக்கின்றேன்.
அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அந்த ஒரு புருஷனை எதிர்கொள்ளத்தக்கதாய், அவரிடத்திலே போய் சேரத்தக்கதாய், அவருடைய உறவிலே ஒன்றிணையத்தக்கதாய், அவரை மணவாளனாய் சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக அந்த நிச்சயதார்த்தம் திருமணத்துக்கு முன்பாக நிச்சயதார்த்தம் என்று சொல்லுவார்களே, பேசி தீர்மானிப்பதை போல ஒரு அங்கே நியமனம் நிச்சயதார்த்தத்தை செய்திருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் யார் என்றால் கற்புள்ள கன்னிகைகள், கற்பு கெட்டவர்களை, கற்பு இழந்தவர்களை யாரும் திருமணம் செய்வதற்கு விரும்ப மாட்டார்கள். திருமணத்துக்கு முன்பே கற்பை இழந்து கன்னிமை இழந்து அங்கே அவ்வாறு பகிரங்கமாகவே அவ்வாறு இருப்பவர்களை அவர்களையும் திருமணம் செய்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அது இச்சையினாலே உண்டாகின்ற மோகத்திலே செய்கின்ற திருமணங்கள். ஆனால் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. விவாக மஞ்சம் அசுசிப்படக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். அவ்வாறு விவாகம் கனம் உள்ளது. ஆகையால் உலகத்திலே நடக்கின்ற கனவீனமான விவாகங்களை சொல்லவில்லை. ஒரு மனைவியை வைத்துக்கொண்டு இன்னொரு மனைவியிடத்திலே போவது, ஒரு கணவனை வைத்துக்கொண்டு இன்னொரு கணவனை தேடி போவது, இல்லாவிட்டால் அவனை கொன்றுவிட்டு இன்னொருவனோடு போவது, அவளை கொன்றுவிட்டு இன்னொருவோடு போவது. உலகத்திலே அவ்வாறெல்லாம் கற்பை இழந்து வாழுகின்ற அந்த வாழ்வு உலகத்திலே கூட நிறைந்து இருக்கத்தான் செய்கின்றது. தங்களுடைய இச்சைகள், அந்த கற்பு எல்லாம், அந்த நியமனம், அந்த திருமணம் எல்லாம் அது இச்சையினாலே வருவது. பிள்ளைகளை கூட அவர்கள் கொன்று விட்டு கூட தங்களுடைய காதலனையோ காதலியையோ அவர்கள் அடையும்படிக்கு பிள்ளைகளை கூட கொன்று விடுகின்றார்கள். மனைவியை கூட கணவனை கூட கொன்று விடுகின்றார்கள். அவ்வாறெல்லாம் அவர்கள் கொன்று அந்த ஒரே புருஷனை அடைய வேண்டும் என்று அவ்வாறெல்லாம் போகின்ற அவர்களெல்லாம் கற்புள்ளவர்களாம்? அவர்களெல்லாம் கற்புள்ளவர்களே அல்ல. அவர்கள் போய் அவ்வாறு செய்கின்ற திருமணம் எல்லாம் அது அசுசிப்படாத திருமணமா, கனமுள்ள திருமணமா? அதெல்லாம் அது அசுத்தம் நிறைந்த திருமணங்கள். அதெல்லாம் உலகத்திலே அவ்வாறு நடக்கின்ற காரியங்களாய் இருக்கின்றது. ஒரே புருஷன், அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கின்ற 2 புருஷன் 3 புருஷர்களோடு வாழ்கின்ற வாழ்வல்ல, ஒரு புருஷன். உங்களுக்கு எத்தனை புருஷர்கள் என்று இங்கே உட்கார்ந்திருக்கின்ற மனைவிமாரை கேட்டால் நீங்கள் எல்லோரும் ஒரு புருஷன்தான், வேறொன்றால் ஒரு புருஷன் தான் இருப்பதனால் ஒரு புருஷன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஏதோ கற்புள்ள கன்னிகை என்று சொல்லும்போது ஏதோ அது பெண்கள் சகோதரிகளுக்குத்தான் அதனுடைய வார்த்தையின் பிரகாரம் அல்ல. அது நாம் எல்லோருமே கன்னிகைகள் தான். ஆண்டவர் இயேசு மணவாளன். நாம் எல்லோரும் நாங்கள் சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம். எல்லோருமே அந்த அவைக்குரிய வாழ்விலே கன்னிகைகள், கற்புள்ள கன்னிகைகள். ஆகையால் இந்த கற்புள்ள கன்னிகையாக வாழ்கின்ற ஒரு விசுவாசி தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ளத்தக்கதற்கு ஏதுவாக அவள் திருமணத்திற்கு முன்பாக அவள் தவறான உறவுகளை வைத்து கொண்டிருந்தால் அந்த நிச்சயதார்த்தம் எப்படி நின்று போகின்றது, எப்படி இல்லாமல் போகின்றது? வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு மனுஷன் இங்கே இருந்து கண்டு ஒரு பெண்ணை அவர் நிச்சயதார்த்தம் செய்கின்றான், திருமணம் செய்வதற்காக செய்கின்றான். அவன் சொல்லுகின்றான், நான் ஒரு 5 வருடம் கழித்து நான் வந்து உன்னை திருமணம் செய்து உன்னை கூட்டிக் கொண்டு போகின்றேன் என்று அவன் சொல்லி அங்கே வாக்கு கொடுத்து ஒரு நிச்சயதார்த்தம் செய்து இருக்கின்றது. ஆனால் அவன் 5 வருடத்திற்கு அங்கே இருந்து வருவதற்கு முன்பாக இவள் இன்னொரு ஆணோடு இன்னொருவரோடு அவள் பேசுவதோ, இல்லாவிட்டால் உறவு கொள்ளுவதோ, அவர்களோடு சம்பாஷணை செய்வதோ, அவர்களோடு ஒன்றித்து செயல்படுகின்ற வாழ்வோ, இவ்வாறெல்லாம் அவள் அதை செய்து கொண்டு இருந்து கொண்டு 5 வருடம் கழித்து தனக்கு நியமித்த புருஷன் அவன் வருவான். வந்த பிற்பாடு அவனை நாங்கள் திருமணம் செய்து கொண்டு
நாம் அந்த தேசத்திற்கு அவனோடு கூட போய்விடுவோம். 5 வருடம் வரைக்கும் நாம் நம்முடைய சந்தோஷத்திற்காக, நம்முடைய மகிழ்ச்சிக்காக, நம்முடைய இன்பத்திற்காக நாம் அது வரைக்கும் என்ன செய்யலாம், இங்கே உள்ள யாராவது ஒரு ஆணோடு இல்லாவிட்டால் பழகலாம், பேசலாம், ஏதோ உறவை வைக்கலாம், என்ன செய்யலாம் என்று அவள் எண்ணிக்கொண்டு அவ்வாறு அவள் நடந்து கொண்டு இருந்தால் என்ன நடக்கும்? அதையெல்லாம் அந்த புருஷனுக்கு, அவன் நியமித்தவனுக்கு அதெல்லாம் தெரிய வந்தால் அவன் 5 வருடம் கழித்து அவன் இங்கே வருவான் என்று நினைக்கிறீர்களா? அவளை கூட்டிக் கொண்டு போவதற்கு வருவானா? அவன் வரமாட்டான். அவன் ஒருவேளை அவனே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒருவேளை அவன் வருவான். ஏனென்றால் அவனே அசுத்தத்தில் இருக்கிறபடியினாலே அது அசுத்தமும் அசுத்தமும் பண்டியோடு சேர்ந்த கன்றும் மலர்ந்தின்னும் என்று சொல்லுவதைப் போல அதையும் அவன் தின்றுவிட்டு போவான். அப்படிப்பட்ட அந்த அவன் ஒரு நல்ல ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கின்ற அந்த தூயவனாய் இருக்கக்கூடிய வாழ்வு இல்லாதவர்களை குறித்து சொல்லவில்லை. தூய ஒரு புருஷனாய் இருக்கக்கூடியவன் அவ்வாறெல்லாம் கேள்விப்படும் பொழுது அவளை திருமணம் செய்வதையே விட்டு விடுவான். அவனிடத்திலே வரவே மாட்டான். அவன் வருவான் 5 வருடம் கழித்து அவன் வருவான். வந்து நல்ல ஒழுக்கமுள்ள, நல்ல கற்புள்ள, நல்ல அமைதலுள்ள ஒரு பெண்ணை பார்த்து அவன் திருமணம் செய்து கொண்டு அவன் போய்விடுவான். அவனுடைய தகுதிக்கும் அவனுடைய எதிர்பார்ப்புக்கும் தராதரத்திற்கும் ஏற்ற பெண் யாரா இருக்கிறான் அவளை அவன் திருமணம் செய்து கொண்டு போய்விடுவான். ஆனால் ஏன் அவளை விட்டு விடுகின்றாள் என்றால் அவளுடைய கற்பொழுக்கம் அவளிடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அவள் கண்டவளிடத்திலும் பேசுகின்றாள், கண்ட எதிர்வாளோடும் பேசுகின்றார். அவர் ஃபேஸ்புக் என்று சொல்லி அதில் எல்லாம் தொடர்பை வைத்து கொண்டு காதலை உருவாக்கி கொண்டு அப்படியெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த வாழ்விலே தான் அவ்வாறான காரியங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் உங்களை ஒரே புருஷனுக்காக நியமித்திருக்கின்றேன். கிறிஸ்து என்னும் அந்த ஒரே புருஷன் அவர்தான் உங்களுக்கு மணவாளனாய் இருக்க வேண்டும். அந்த மணவாளன் வருவேன் என்று சொல்லுகின்றார். அவர் இந்த பூமிக்கு மறுபடியும் நான் வருவேன், என்னுடைய மணவாட்டியை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். அவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது அவருக்கென்று காத்திருக்கின்ற அந்த மணவாட்டி யார்? அவள் தான் கற்புள்ள கன்னிகையாக வாழ்கின்றவள். அவர் வரும் வரைக்கும் அவருக்கென்று நியமித்திருக்கின்ற தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய கற்பை இழந்து விடாதபடிக்கு அங்கே பாதுகாத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை. ஒரே புருஷன், அந்த ஒரே புருஷனை விட்டு இன்னும் 2 புருஷன் 3 புருஷன் என்று வைத்திருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசு வரும் பொழுது அவர்களெல்லாம் கற்புள்ளவர்களாய் பார்ப்பாரா? சமாரியா ஸ்திரீரிடத்திலே ஆண்டவர் பேசும்போது கேட்டார், அங்கே புருஷனை அழைத்து கொண்டு வான்னு சொல்லும் பொழுது எனக்கு புருஷன் இல்லை என்றாள். ஆண்டவர் சொன்னார், உனக்கு 5 புருஷன் இருக்கின்றார்கள், இப்போது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை. 5 புருஷனை அவள் வைத்துக்கொண்டு தனக்கு புருஷன் இல்லாததை போலவே அவள் ஏதோ ஒரு கற்புள்ள கன்னியை போல அவள் இயேசுவுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு 5 புருஷர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மிடத்திலே வந்து உனக்கு எத்தனை புருஷர் இருக்கின்றார்கள், உன்னுடைய புருஷன் யார் என்று கேட்டால், மாம்ச பிரகாரமாய் புருஷன் யார் என்றால் உங்களுடைய புருஷனுடைய பெயரை சொல்லுவீர்கள், மனைவி யார் என்றால் மனைவியுடைய பெயரை சொல்லுவீர்கள். அதல்ல, ஆண்டவர் நம்மிடத்திலே வந்து ஒவ்வொரு இடத்திலும் உன்னுடைய புருஷன் யார், உனக்கு எத்தனை புருஷர் இருக்கிறார்கள் என்றால் நாம் என்ன சொல்ல முடியும்? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு தான் நான் நியமிக்கப்பட்டு இந்த பூமியிலே அவரை மட்டும் நான் எதிர்நோக்கி கொண்டு அவருடைய வருகையிலே அவரோடு நான் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய், அவரோடு நான் போகத்தக்கதாய், அவரோடு கூட போய் நான் வாழத்தக்கதாய் அந்த விண்ணக வீட்டிலே, அந்த விண்ணக கல்யாண வீட்டிலே நான் மணமகளாய் போய் அங்கே உட்காருகின்ற மணவாளனுக்கோடு உட்காருகின்ற அந்த வாழ்க்கைக்கு ஏதுவாக அந்த ஒரே புருஷனுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு புருஷன்தான் என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுவதைப் போல ஒரே புருஷனுக்கு உங்களை நியமித்திருக்கின்றேன். அந்த அவ்வாறு ஒரே புருஷனாகவே அந்த வாழ்விலே இயேசு நம்முடைய வாழ்வில் இருக்கின்றாரா? இல்லாவிட்டால்
ஆண்டவர் சொல்லுவது இப்போ உனக்கு 5 புருஷர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதைப் போல நம்மை பார்த்து உனக்கு 2 புருஷர் இருக்கின்றார்கள், உனக்கு 3 புருஷர் இருக்கின்றார்கள், உனக்கு 4 புருஷர் இருக்கின்றார்கள். யார் அந்த புருஷர்? ஒரே புருஷன் இயேசு கிறிஸ்து. அதை விட வேற புருஷன் யார்? நீ என்னை விட அதிகமாய் எதை நேசிக்கிறாயோ அவன் உனக்கு புருஷன். அது மனிதராயிருக்கலாம். நீ என்னை விட மனுஷரை அதிகமாய் நேசித்தால் அந்த மனுஷன் உனக்கு புருஷன். நீ என்னை விட உலகத்தை அதிகமாய் நேசித்தால் உலகம் உனக்கு புருஷன். நீ என்னை விட பாவத்தை அதிகமாய் நீ நேசித்தால் அந்த பாவமே உனக்கு புருஷன். அந்த இச்சை உனக்கு புருஷனா இருக்க முடியும், அந்த பணம் உனக்கு புருஷனா இருக்க முடியும், உன்னுடைய சுயமே உனக்கு புருஷனா இருக்க முடியும். ஏன்? அந்த ஒரே புருஷனுக்காக கற்புள்ளவனாய் வாழுகின்ற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்வை இந்த சுயம் என்கின்ற இந்த புருஷனை நேசிக்கின்றபடியினாலே, இந்த சுயம் என்கின்ற புருஷனோடு உறவை வைத்துக் கொள்ளுகின்றபடியினாலே, அவனோடு தொடர்பை வைத்துக் கொள்ளுகின்றபடியினாலே, இந்த சுயத்துக்கு இடம் கொடுத்து வாழ்கின்றபடியினாலே, அந்த ஒரே புருஷனுக்கு என்று நியமித்திருக்கிற அந்த கற்பை உன்னுடைய சுயத்தினாலே இழக்கின்றாயே. சுயத்தோடு உறவு கொண்டு வாழுகின்றாயே. நீ ஏதோ ஒரு பாவத்தோடு உறவு கொண்டு வாழுகின்றாயே. அந்த பாவத்தை விட்டுவிட மனதில்லாமல், அந்த பாவத்தை விட்டு விலக விருப்பம் இல்லாமல் இன்னும் அந்த பாவத்தை நேசித்து கொண்டு வாழ்கின்றாயே. அந்த பாவம் உனக்கு புருஷனாயிருக்கின்றதே. அது பாலியத்துக்குரிய இச்சையா இருக்கலாம், இல்லாவிட்டால் அது பணமாசையா இருக்கலாம். இந்த உலகத்தின் ஆடம்பரம், இந்த உலகத்தின் கவர்ச்சி, இந்த உலகத்தின் மாயை, உலகத்தின் சிற்றின்பம், உலகத்தின் ஆடம்பரம், உலகத்தின் சல்லாபங்கள், உல்லாசங்கள், இதையெல்லாம் உலகத்துக்குள்ளே போகும் பொழுது நீ உன்னை உலகத்தோடு உன்னை மாற்றிக்கொள்ளுகிறாயே. உலகத்தின் பாணியிலே போகின்றாயே, உலகத்தோடு ஒத்தவேசம் தரிக்கின்றாயே, உலகத்திற்குள்ளே உன்னை ஒப்பு கொடுத்து அதனாலே வருகின்ற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தேடுகிறாயே. சினிமாவின் மோகங்களிலே வருகின்ற சந்தோஷத்தை தேடுகிறாயே, பாலிய மோகங்களில் வருகிற சந்தோஷத்தை தேடுகிறாயே. ஆடம்பரத்தினாலும் நாகரீக வளர்ச்சியினாலும் எப்படியெல்லாம் புதுசாக மாடல்கள், புதுசாக நாகரீக பழக்க வழக்கங்கள் எப்படியெல்லாம் மாறுகின்றதோ அப்படியெல்லாம் உன்னை மாற்றிக்கொண்டு உலகத்தை புருஷனாக்கி கொண்டு உறவை வைத்துக்கொண்டு வாழ்கின்றாயே. கள்ள காதலனாக கள்ள தொடர்பை உலகத்தோடு வைத்துக்கொண்டு வாழுகின்றாயே. உன்னுடைய மாமிச இச்சைகளோடு நீ உறவை வைத்துக்கொண்டு வாழுகின்றாயே. இதெல்லாம் உனக்கு புருஷன் இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கும் பொழுது உனக்கு இத்தனை புருஷர், உனக்கு 5 புருஷர் இருக்கின்றார்கள், உனக்கு 3 புருஷர் இருக்கின்றார், உனக்கு 2 புருஷர் இருக்கின்றார்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவாராக இருந்தால் நம்முடைய கற்புள்ள வாழ்வு அது கரைபட்ட கற்பை இழந்து வாழ்கின்ற வாழ்விலே நாம் வாழும் பொழுது அந்த மெய்யான மணவாளன் அவர் வருவார். அவர் வரும்போது என் மணவாட்டி என்று அவர் நம்மை அழைத்து செல்ல முடியுமா? அவர் வரும்போது என்ன செய்வார்? நீ யாரையோடெல்லாம் புருஷனாய் வைத்து கொண்டிருந்தாய். அந்த வாழ்வை அவர் சொல்லும் பொழுது கீழே அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் சற்பமானது அடுத்த வசனம். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்போ அவர் சொல்லுகின்றார், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு. இந்த வேறொரு இயேசு யார்? இந்த வேறொரு இயேசுவுக்கு வேறொரு இயேசு இருக்கின்றார். அந்த வேறொரு இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், நீ எனக்காகவும் காத்திரு, நீ விரும்புகிறவர்களோடும் நீ உறவை வைத்துக்கொள், பரவாயில்லை, நான் வரும்போது உன்னை மணவாட்டியாய் நான் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகின்ற வேறொரு இயேசு நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீ வரும் வரைக்கும் கன்னிகையாகவே வாழ வேண்டும், கற்பை இழக்கக்கூடாது, நீ உலகத்தோடு உனக்கு உறவு இருக்கக்கூடாது, சாத்தானோடு உனக்கு தொடர்பு இருக்கக்கூடாது, பாவத்தோடு உனக்கு தொடர்பு இருக்கக்கூடாது, உன் சுயத்தை நேசிக்கக்கூடாது, உன் மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து வாழக்கூடாது, என்னை விட இந்த மனிதரையும் அதிகமாய்
நேசிக்கின்ற வாழ்விலே வாழ்கின்றவன் என்னை விட அதிகமாய் நிலங்களையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, பெற்றோரையாவது, இந்த பூமிக்குரிய எதையும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஏன்? அவன் அதையெல்லாம் நேசித்து அதோடு உறவு கொண்டு வாழுகின்ற வாழ்விலே அந்த கன்னிமையை இழந்து விடுகின்றான். அந்த கன்னிமை என்கின்ற வாழ்வை இழக்கின்ற வாழ்வு அவன் கற்பை இழக்கின்ற ஜீவியம். அதை இழந்து விடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே புருஷனுக்காகவே அவர் வரும் வரைக்கும் காத்திருக்கின்ற ஒரு மணவாட்டியாக நீங்கள் வாழ வேண்டும். அவ்வாறான வாழ்வை குறித்து அந்த கிறிஸ்துவைத்தான் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம், அந்த இயேசுவைத்தான் பிரசங்கிக்கின்றோம். அதைவிட வேறு யாராவது வேறொரு இயேசுவை உங்களுக்கு பிரசங்கித்தால், வேறொரு சுவிசேஷத்தை சொன்னால், வேறொரு ஆவியை சொன்னால், அவர்கள் யார்? எப்படிப்பட்டவர்கள்? அந்த வேறொரு இயேசு என்ன செய்கின்றார்? நீ என்னையும் விசுவாசி, நீ உலகத்தையும் நீ நேசித்துக்கொள், ஆனால் என்னை விட்டு விடாதே. இது எதற்கு ஒப்பா இருக்கிற தெரியுமா? ஒரு புருஷன் மனைவியை பார்த்து, நீ என்னை விட்டு விட்டு போகாதே, நீ யாரோடையாவது நீ ஏதாவது தொடர்பில் இருக்க வேண்டும் என்றால் நீ இருந்து கொள், பரவாயில்லை, ஆனால் என்னை விட்டு விட்டு போய்விடாதே. இது எந்த ஒரு நல்ல புருஷன், ஒரு புருஷனாக இருக்கிறவன் இதை சொல்லுவானா? அவன் அப்படி சொன்னால் அவன் புருஷனே அல்ல. அவ்வாறு இருப்பதை போலதான் இங்கே இந்த வேறொரு இயேசு என்பது யார் என்றால், நீ என்னை விசுவாசி, என்னை ஆராதனை செய், என்னுடைய சமூகத்துக்கு வா, என்னிடத்திலே என்னுடைய நாமத்தை பற்றி கொண்டிரு, நாமத்தை விசுவாசித்து கொண்டிரு, நானே இரட்சகர், நானே மெய்யான தெய்வம் என்பதை நீ விசுவாசித்து அது வாழ்க்கையிலே இருந்து கொள். ஆனால் நீ உலகத்தை நேசிக்க வேண்டுமென்றாலும் நீ கொஞ்சம் உலகத்தை நேசித்துக்கொள். இந்த சுயத்தோடு வாழ வேண்டுமென்றால் இந்த சுயத்தோடு கொஞ்சம் வாழ்த்துக்கொள், பரவாயில்லை. நீ அங்கும் தொடர்பை வைத்துக்கொள்ள விரும்பினால் வைத்துக்கொள், ஆனால் என்னை விசுவாசிப்பதை விட்டுவிடாதே, என்னோடும் வாழ்ந்துகொள் என்று சொல்லுகின்ற இயேசு. ஆகையாலேதான் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட உலகத்தோடும் வாழுகின்றார்கள், ஆண்டவரோடும் வாழுகின்றார்கள். இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி எழும்புகின்ற வாழ்வை கர்த்தர் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை, அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் கிறிஸ்தவ வாழ்விலே விசுவாசிகள் இதோடு உறவை வைத்துக்கொண்டு ஒரு கள்ள புருஷனோடு வாழ்ந்து கொண்டு ஒரே புருஷனாகி இந்த இயேசுவையும் அவர்கள் மணவாளனாக அவரை பார்த்தால் அவர் மெய்யான கிறிஸ்துவாக அவருக்கு இருக்க முடியுமா? அல்ல. அவர்கள் விசுவாசிக்கின்றது வேறொரு இயேசு. நீங்கள் இப்படியும் வாழ்ந்து கொண்டு நீங்கள் என்னையும் விட்டுவிடாதீர்கள், அதையெல்லாம் சகித்திருப்பீர்களே. இவ்வாறு யாராவது சொன்னால் நீங்கள் சகித்திருப்பீர்கள். மனிதனாயிருந்தால் மனுஷனுக்கு பலவீனம் இருக்கத்தான் செய்யும், மனிதனாயிருந்தால் அவனுக்கு கோபம் வரத்தான் செய்யும். உலகத்திலே வாழ்ந்தால் உலகத்தோடு கொஞ்சம் ஒத்து போகத்தான் வேண்டும், சமுதாயத்திலே வாழ்ந்தால் சமுதாயத்தோடு கொஞ்சம் இசைந்து போகத்தான் வேண்டும், அந்த பழக்க வழக்கங்களோடு கொஞ்சம் சேர்ந்து வாழத்தான் வேண்டும் என்று சொல்லுகிறதை போன்று இவ்வாறெல்லாம் அதோடு உறவுகளை வைத்துக்கொண்டும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கின்ற கூட்டமாய் இருந்து கொண்டும் வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னால் வேறொரு இயேசு. இந்த வேறொரு இயேசுவை நாம் விசுவாசித்து வாழ்ந்தால் மெய்யான இயேசு வரும் பொழுது அந்த ஆத்துமா என்ன செய்யும்? அவன் கைவிடப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆகையாலே தான் அந்த வாழ்விலே இந்த ஒரே புருஷனாகிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒரு கற்புள்ள கன்னிகையாக வாழ்கின்ற இந்த வாழ்விலே கன்னித்தன்மை கெட்டு விடாதபடிக்கு தன்னை பாதுகாக்க வேண்டுமென்றால் எதிர்ப்பாளரோடு தான் எப்படி பழக வேண்டும், எதிர்ப்பாளரோடு தான் எப்படி சம்பாஷிக்க வேண்டும், அங்கே உலகத்திலே வாழும் பொழுது தன்னுடைய நடத்தையை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தன்னை மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டு வாழுகின்ற ஒரு கற்பை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு கன்னிகையினுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்குமோ அதை விட மேலான காரியம் இந்த ஒரே புருஷனாகிய ஆண்டவருக்கு நான் நியமித்திருக்கிறபடியால் இந்த பூமியிலே வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே அந்த கன்னிமையின் கற்பை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு
நான் சேர்க்கப்படுகின்ற அந்த வாழ்விலே அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் அவரை தரிசிப்பீர்கள். அவருக்கு ஒப்பாகவே நீங்கள் மாறுவீர்கள். அவர் உங்களை அவருடைய சாயலாக மறுரூபமாக்குவார். ஆகையால் இவ்வாறெல்லாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நான் தரிசிப்பது, அவரோடு நான் இசைந்து வாழுவது, அவருடைய மகிமையிலே நான் ஏறெடுக்கப்படுவது, இந்த வாழ்வுக்குள்ளே நான் கடந்து செல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த வாழ்வை என்னிடத்திலே பத்திரப்படுத்தும் படிக்கு அந்த கற்பை இழந்து விடுவதற்கு இந்த ஒரே புருஷனை தவிர வேறு எந்த புருஷனும் என்னிடத்திலே தொடர்பை வைப்பதற்கு, உறவை வைப்பதற்கு என்னை நெருங்கி நெருங்கி வந்தாலும் அந்த அவ்வாறான வாழ்விலே அதையெல்லாம் தன்னிடத்திலிருந்து புறம்பாக்கி, தன்னிடத்திலிருந்து வெறுத்து, தன்னுடைய வாழ்வை எப்பொழுதும் அந்த ஒரே புருஷனுக்காகவே வாழும்படிக்கு அவரையே சிந்தித்து கொண்டு வாழுகின்ற வாழ்வுதான் தியானம். இந்த தியானம் இது குறிப்பிட்ட நேரத்திலே கண்ணை மூடிக்கொண்டு இருந்து தியானித்து விட்டு போவதல்ல. அன்றாட வாழ்விலே, அன்றாட சூழ்நிலையிலே, குடும்ப வாழ்விலே, நாம் உலகத்திலே பிரவேசிக்கின்ற வாழ்விலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, சோதிக்கப்படக்கூடிய வாழ்விலே, பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகின்ற வாழ்விலே தியானம். நான் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை, என்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்போது இந்த மாமிசத்தோடு உறவை வைக்கின்ற இச்சைகளுக்கு உறவை வைக்கும்படிக்கு நான் சோதிக்கப்படுகின்றேன். இந்த சுயத்திலே இப்பொழுது நான் கடினம் கொண்டு சோதிக்கப்படுகின்றேன். இந்த உலகத்தோடு, உலகத்துக்குரிய வாழ்வுக்குள்ளே ஈர்க்கப்பட்டு, இந்த உலகத்தின் இன்பங்களுக்குள்ளே ஈர்க்கப்பட்டு சோதிக்கப்படுகின்றேன். இந்த பிசாசனுடைய காரியங்களுக்கு நான் இடம் கொடுக்கும்படிக்கு சோதிக்கப்படுகின்றேன். ஆண்டவரே, ஒரே புருஷனுக்காக வாழ்கின்றவர், அந்த ஒரே புருஷனை தவிர என்னுடைய வாழ்விலே, என்னுடைய சிந்தையிலே வேறொரு புருஷனை நான் கொண்டு வந்து அவரோடு உறவு கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் இந்த உறவு கொள்ளும்படிக்கு இந்த கற்புள்ள கன்னியை நெருங்குகின்ற, இந்த உறவு கொள்ளுகின்ற இந்த புருஷனை எல்லாம் என்ன செய்துவிட வேண்டும்? அதை வெறுக்க வேண்டும், அதை விலக்க வேண்டும். அவ்வாறான வாழ்விலே தன்னை தூய கற்புள்ள கன்னிகையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டுமென்றால் காலை தொடங்கி படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் எவ்வளவோ காரியங்களுக்குள்ளே சோதிக்கப்படுகின்றோம், எத்தனையோ துன்பங்களுக்குள்ளே போகின்றோம், எத்தனையோ உலக மனுஷரை சந்திக்கின்றோம், உலக காரியங்களுக்குள்ளே போகின்றோம், பணத்தை கையாலே பணத்துக்குள்ளே போகின்றோம், பொருள் காரியங்களுக்குள்ளே போகின்றோம். இப்படியெல்லாம் வாழ்க்கை, நாம் வேலை தலங்கள், தொழில் புரியும் இடங்கள், இப்படியெல்லாம் காரியங்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது நாங்கள் என்னதான் வேலையை என்னதான் செய்து கொண்டிருந்தாலும் தியானம், அந்த தியானம் என்ன என்றால், நான் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டவள். நான் பிரவேசிக்கின்ற இந்த வாழ்விலே அந்த தூய கற்புள்ள வாழ்வை எந்த ஒரு புருஷனையும் நான் எனக்கு சொந்தமாக்கி கொண்டு என்னுடைய கற்பை கரைப்படுத்திவிடக்கூடாதபடிக்கு நான் கவனமாய் வாழ வேண்டும், விழிப்பாய் வாழ வேண்டும், எச்சரிக்கையாய் வாழ வேண்டும் என்று அதிலே தியானமாய் இருக்கின்ற, அதுதான் தியானம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், உங்கள் மனம் அந்த தியானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆகிலும் சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை அந்த தியானத்திலிருந்து அவளை வஞ்சித்தது. ஏவாளுடைய தியானத்தின் வாழ்வு எப்படி வஞ்சிக்கப்பட்டது? ஆதியாமத்தின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், இங்கே பார்க்கின்றோம் 2வது வசனம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம்.
கேட்கின்றார், இதெல்லாம் தேவன் எல்லாவற்றையும் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா என்று கேட்கும் பொழுது, ஏவாளுடைய தியானம், ஏவாள் தியானத்தில் வாழ்ந்தாள். ஆதாம் ஏவாள் தியானம் இல்லாமல் அவர்கள் வாழவில்லை. ஆதியிலே ஒரு தியானம். அந்த தியானம் என்னென்றால், தேவன் தங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த சொன்னதை தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு அந்த தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த கனியை தொடவும் கூடாது, அதை பார்க்கவும் கூடாது என்கின்ற அந்த வாழ்க்கையிலே தியானம் கொண்டிருந்தார்கள். தேவன் தங்களுக்கு சொன்ன விஷயத்தை கட்டளையிலே அதிலே அவர்கள் தியானமாயிருந்தார்கள். ஆகையாலே தான் அதுவரைக்கும் அவர்கள் அந்த கனியை பார்க்கவும் இல்லை, அதை தொடவும் இல்லை, அதை புசிக்கவும் இல்லை. அந்த தியானத்தின் வாழ்வுதான் அவர்களை தேவன் அவர்களோடு ஒன்று சேர்ந்து பகலின் குளிர்ச்சியான வேளைகளிலே கர்த்தர் அவளோடு உலாவுகின்ற வாழ்வு, தேவனோடு ஒன்றித்திருக்கின்ற வாழ்வு. தியானத்தினுடைய வாழ்வின் ரகசியம் என்ன? அவனுடைய தியானம் எல்லாம் தேவனோடு அவனை வைத்துக்கொள்ளும். இந்த ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவனுடைய வாழ்வோடு வைத்துக்கொள்ளும். எனக்கு எத்தனை புருஷர்கள், எனக்கு ஒரு புருஷன் காணாது, 2 புருஷன் வேண்டும், 3 புருஷன் வேண்டும் என்று விரும்புகின்ற இந்த உலகத்திலே இச்சையினாலே இழுக்குண்டு போகின்றவர்களைப் போல கிறிஸ்தவ வாழ்விலும் விசுவாசிகளும் ஒரே புருஷனாகிய ஆண்டவரை மட்டும் வைத்துக்கொண்டால் வாழ்க்கை உருப்படாது. உலகத்திலே வாழ்ந்தால் பொய் சொல்லத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் சில சந்தர்ப்பங்களிலே சில மனுஷரை ஏமாற்றத்தான் வேண்டும், சில சந்தர்ப்பங்களிலே கோபப்படத்தான் வேண்டும், சில சந்தர்ப்பங்களிலே மன்னிக்காமல் இருக்கத்தான் வேண்டும் என்றெல்லாம் இவ்வாறெல்லாம் சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த வாழ்வெல்லாம் தியானம் கொண்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு தியானமே இல்லை. தியானம் என்றால் என்ன என்று கூட அவர்களுக்கு தெரியுமோ தெரியாது. அப்படி கூட நிறைய விசுவாசிகள் வாழ்கின்றார்கள். ஆனால் இந்த ஆதாம் ஏவாள் அவர்கள் தேவன் சொன்ன அந்த காரியத்திலே அவர்கள் தியானமாயிருந்தார்கள். அதாவது அவர் சொன்னவைகளே அவர்கள் சிந்தித்து கொண்டு தங்களுடைய வாழ்வை காத்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் சர்ப்பம் வந்து பேசும் பொழுது அவள் சொல்லுகின்றாள், நீங்கள் எல்லா கனியையும் புசிக்க கூடாது என்று சொல்லவில்லை, இந்த நடுவில் இருக்கின்ற இந்த கனியைத்தான் புசிக்க கூடாது என்று சொன்னார். நாங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்க கூடாது என்று சொன்னார். அவள் அதெல்லாம் அந்த தியானத்திலே இருந்து கொண்டிருந்த படியினாலே சாத்தானுக்கு அவள் அவ்வாறு பதில் சொல்லுகின்றாள். அதுவரைக்கும் அவளுடைய தேவனை குறித்த தியானம் அவளுக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த தியானத்தை அவன் குலைக்கின்றான். எப்படி குலைக்கின்றான்? பரவாயில்லை, இப்படியெல்லாம் நீங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்வோல் இதைவிட இன்னும் கொஞ்சம் உங்களோட வாழ்விலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கூட்டிக்கொள்ளும்படிக்கு ஒன்றை நீங்கள் வைத்து கொள்ளலாமே. அதைத்தான் தேவன் உங்களுக்கு விலக்கி வைத்திருக்கிறார். அதையும் நீங்கள் செய்து விட்டால், அதை நீங்கள் சாப்பிட்டு விட்டால் உங்கள் வாழ்விலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். மனுஷன் மகிழ்ச்சிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் இச்சைக்காகவும் எப்படி அவன் 2-3 உறவுகளை தேடி போகின்ற அந்த வாழ்வை போல இவளும் அந்த உறவை சாத்தானோடு ஒரு உறவை ஏற்படுத்தினாள். தியானம் கலைகின்றது. இதுவரைக்கும் அவளிடத்தில் இருந்த தெய்வ தியானம் கலைந்து இப்பொழுது சாத்தான் சொல்லுகின்ற வார்த்தையை அவளுக்கு நலமாய் தோன்றி அந்த சாத்தானோடு அவள் ஒரு உறவை வைத்துக்கொள்ள ஆரம்பிக்கிற அந்த வாழ்வைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவர் பேசும் பொழுது சொல்லுகிறார், உங்கள் மனதும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. எதிலிருந்து வஞ்சித்தது? தியானத்திலிருந்து வஞ்சித்தது. தேவனோடு கொண்டுள்ள தியானம் அவர்களை பாவம் செய்யாமலே பாதுகாத்து கொண்டது. அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அறியாமல் வெட்கப்படாமலே இருந்து கொள்ள முடிந்தது. ஆனால் தியானம் எப்போது அவருடைய வாழ்க்கையிலிருந்து கலைந்ததோ அப்போதே அவர்களுடைய வாழ்வு அங்கே வெறுமையாக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். தியானத்தை இழக்கும் போது தேவனே இழந்தார்கள். அதை எப்படி சாத்தான் தந்திரமாய் செய்கின்றான்? இதைத்தான் இன்றைக்கும் அவ்வாறு செய்ததைப் போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய அந்த தியானத்திலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கின்றேன். உங்கள் மனதும் அந்த தியானத்திலிருந்து கெடுக்கப்பட்டு விட முடியும். எப்படி கெடுக்கப்பட்டு விட முடியும்? அன்றைக்கு அவள் சாத்தானோடு உறவு வைத்தாள். இன்றைக்கு நம்மை உலகத்தோடு ஒரு உறவை வைத்துக்கொண்டு, பாவத்தோடு ஒரு உறவை வைத்துக்கொண்டு
இந்த சுயத்தோடு ஒரு உறவை வைத்துக்கொண்டு இது இல்லாமல் நீ வாழ முடியாது. உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உலகத்திலே வாழ்க்கைக்குள்ளே போகத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் மனுஷனாக இருந்தால் கோபப்படத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் மனுஷன் பலவீனன். இவ்வாறான வாழ்வெல்லாம் அங்கே சொல்லி உலகத்திலே இது இல்லாமல் நீ வாழ முடியாது, இந்த சந்தோஷம் இல்லாமல் வாழ முடியாது, உன்னுடைய சுயத்தை நீ விட்டு கொடுத்து உன்னால் வாழ முடியாது, நீ உன்னை பாதுகாத்துக்கொள், அப்பொழுதுதான் வாழ முடியும். நீ ஏமாளியாக இருந்தால் உனக்கு தலைக்கு மேலே ஏறி விடுவார்கள், நீ அங்கே தாழ்மையாக இருந்தால் உன்னை மேவி விடுவார்கள். நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உன்னுடைய கௌரவத்தை நீ பாதுகாக்க வேண்டும். உன்னுடைய மாம்ச இச்சைகளை நீ நிறைவேற்றும் பொழுதுதான் உனக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும் என்றெல்லாம் வாறு சொல்லி அன்றைக்கு அந்த உறவை ஏற்படுத்துவதைப் போல இன்றைக்கும் அநேக புருஷர்களை அவ்வாறெல்லாம் பிசாசு உருவாக்கி, அதை உருவாக்கும் பொழுது அதிலே நாட்டம் கொண்டு போக ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஒரே புருஷனுக்காக வாழ்கின்ற இந்த வாழ்வை, அந்த தியானம் இல்லாமல் போகின்றது. அந்த தியானம் குறைவுபட ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வாழ்விலே ஆவிக்குரிய வாழ்க்கை குறைபடுகிறது, பரிசுத்தக்குரிய வாழ்க்கை குறைபடுகிறது, தேவனை தேடுகின்ற வாழ்வு குறைபடுகிறது, அவருக்கு முதலிடம் கொடுக்கின்ற வாழ்வு குறைபடுகிறது, அவருடைய நாமத்துக்காக வாழ்கின்ற அந்த வாழ்வு எல்லாமே குறைபடுகின்றது. தியானத்தை நம்முடைய வாழ்விலிருந்து விலக்கும்படிக்கே பிசாசானவன் அவன் வகை தேடுகின்றான். ஆகையால் இந்த தியானம் நாள் முழுதும் நமக்குள்ளே அந்த தியானத்திலே நாம் வாழ வேண்டும். நாம் எதை செய்தாலும், நீங்கள் எவ்வாறான காரியங்களுக்குள்ளே போனாலும், நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை நடப்பித்தாலும், எல்லா காரியங்களின் மூலமாகவும் அங்கே ஒரே புருஷனாகிய அந்த கிறிஸ்துவை சேவிக்கின்ற வாழ்வுக்கு நேராக இவைகள் அமையுமா? அந்த ஒரே புருஷனை பிரியப்படுத்துவதாக இருக்குமா? அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதாக இருக்குமா? அவரை சந்தோஷப்படுத்துவதாக இருக்குமா? அவரோடு கொண்டுள்ள உறவிலே என்னை வைத்துக்கொண்டு இருக்க முடியுமா? இல்லாவிட்டால் அதிலிருந்து என்னை அந்த தியானத்திலிருந்து வழிவிலக செய்துவிட முடியுமா என்று தன்னுடைய வாழ்வை எப்போதும் அந்த மனதிலே அந்த தியானத்தை கொண்டே வாழ்கின்றவன் தான் கற்புள்ள கன்னிகை. அந்த கற்புள்ள கன்னிகை தன்னுடைய கற்பை பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ மனுஷருக்காகவோ சுயத்துக்காகவோ உலகத்துக்காகவோ ஒருபோதும் தன்னுடைய கன்னிமையை இழந்து 100 புருஷனை தனக்கு வைத்துக்கொண்டு வாழ்வதற்கு விரும்பவே மாட்டார்கள். நாம் மெய்யாய் விசுவாசிகள் என்றல்ல, கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகையால் அந்த மணவாளன் வரும் வரைக்கும் இந்த பூமியிலே வாழ்கின்ற இந்த காலத்தில் எல்லாம் அந்த கற்பை இழந்து விடாத படிக்கு ஆண்டவரே நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த தியானம் கொண்டு வாழ்கின்ற வாழ்வு. யோசேப்பு போத்திபாருடைய அரண்மனையிலே என்னதான் வேலைகளை செய்தாலும், வீட்டிலே என்னதான் வேலைகளை செய்தாலும், எவ்வளவு வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த போத்திபாருடைய மனைவி தன்னோடு உறவு கொள்ளும்படிக்கு அவனை பலவந்தப்படுத்தும் பொழுது அந்த யோசேப்பு என்ன சொல்லுகின்றார்? யோசேப்பு வேலை தான் செய்து கொண்டிருக்கின்றார். தொழில் செய்தால் அங்கு ஆண்டவரை குறித்து சிந்திக்க நேரம் பெறாது. உலகத்துக்குள்ளே போனால் ஆண்டவரை குறித்து சிந்திப்பதற்கெல்லாம் நேரம் பெறாது. இல்லாவிட்டால் துன்பங்களுக்குள்ளே போனால் ஆண்டவரை குறித்தெல்லாம் சிந்திப்பதற்கு நேரம் பெறாது. அதுக்கொண்டு ஒரு நேரம் இருக்கின்றது. சபைக்கு போய் அதை பார்க்க வேண்டும், ஜெபம் பண்ணும் போது அதை பார்க்க வேண்டும், வேதம் படிக்கும் போது அதை பார்க்க வேண்டும். மற்றபடி விளையாடும் போதும் அதை குறித்து சிந்திக்க முடியாது. ஏன்? தியானம் இல்லை. ஒரு சகோதரன் எடுத்து சொல்லும் பொழுது, என்ன விளையாட்டு இடத்திலே பெரிய சத்தமாக எல்லாம் சத்தம் கட்டுது என்று சொல்லும் பொழுது, அது பொதுவாக விளையாடுற இடங்களிலே அது சாதாரணமாய் வரக்கூடிய விஷயந்தானே. அப்பப்போது சத்தம் போட்டுவார்கள், பிற்பாடு அதையெல்லாம் மறந்து போய்விடுவார்கள் என்றால். ஏன் பொதுவாக என்றால், பொதுவாக உலகத்திலே அது பொதுவாக அவர்கள் எல்லாம் அது விளையாட்டிலே அங்கே வாக்குவாதப்பட்டு கூக்குரலிட்டு சத்தம் போட்டு அவர்கள் அவ்வாறு பேசிக்கொண்டு போகின்ற வாழ்வு இருக்கலாம். தியானத்திலே வாழ்கின்றவன் அவன் கூக்குரலிட முடியுமா? தியானத்திலே வாழ்கிறவன் வாக்குவாதம் செய்ய முடியுமா? அவர் வாக்குவாதம் பண்ணவில்லை, கூக்குரலிடவில்லை, சத்தத்தை உயர்த்தவில்லை. ஏன்? அவர் தேவனை குறித்த தியானம் உள்ளவராக இருந்தார்.
அவருக்கு பிரியமானதே எப்போதும் செய்யும்படிக்கு ஆண்டவராய் இயேசுவின் தியானம் எப்போதும் அவரிடக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. இவள் வேச்சாரத்திலே கையை பிடிக்கப்பட்டாள், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் தியானத்தில் இருந்தார். அவர் தலையை கீழே குனிந்து, அவர் அப்போதுதான் தியானத்தில் இருந்தால் அல்ல, அவர் எப்போதுமே பிதாவை குறித்து தியானத்தில் இருந்தார். பிதா செய்வதை தவிர குமாரன் தானாக எதையும் செய்ய மாட்டார். ஏனென்றால் பிதா எதை சொல்லுகிறாரோ அதையே செய்வார். அவர் அப்படியெல்லாம் பிதாவினுடைய தியானத்தில் இருந்தபடியினாலே அந்த தியானத்தில் இருந்துதான் அவர் பேசினார். உங்களில் பாவம் இல்லாதவர் இவள் மேல் முதலாவது கல்லெறியட்டும். அந்த தியானத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும்? ஆனால் நாம் ஏன் அப்படியெல்லாம் நாம் இருக்கவில்லை? விளையாட்டென்றால் அங்கு நாம் தியானத்தில் இருக்க முடியாதென்று சொல்ல முடியுமா? அங்கும் தியானம் வேண்டும். ஏன் நம்முடைய கற்பை இழந்துவிட கூடாதபடிக்கு அந்த யோசேப்பு அந்த அரண்மனையிலே என்னதான் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போத்திபாருடைய மனைவி உறவு கொள்ள அவனை பலவந்தப்படுத்தும் பொழுது அவன் சொன்னான், இத்தனை பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்தது எப்படி? தேவன் அங்கே இருக்கின்றார். அவள் சொல்லுகின்றாள், இங்கு ஒருவரும் இல்லை, என் கணவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, தனியே தான் இருக்கின்றோம், பாவம் செய்வதற்கு ஒரு தடையும் இல்லை. அந்த அவள் தியானம் இல்லாதவளாக இருந்தாள். ஆனால் யோசேப்பு தெய்வ தியானத்திலே வாழ்ந்தாள். யோசேப்புக்கு கற்பனையும் தெரியாது, 10 கட்டளையும் தெரியாது, மோய்சனுடைய பிரமாணங்களும் தெரியாது. சிறு வயதிலே தகப்பனிடத்திலிருந்து எகிப்துக்கு அடிமையாக அனுப்பப்பட்டால் யார் போதித்தது? யார் சொல்லிக் கொடுத்தது? இதெல்லாம் பாவம் என்று யார் சொன்னது? தெரியாது. பாவம் என்று தெரியாது. ஆனால் அதை பாவம் என்று, தேவனுக்கு விரோதமான காரியம் என்று யோசேப்பு எப்படி கண்டுகொண்டார்? தியானம், தேவனை குறித்த தியானம். இது எல்லாம் பாவம் இல்லை, இது எல்லாம் பாவம் இல்லை, இது எல்லாம் பிரச்சனை இல்லை என்று சில விஷயங்களை நாம் செய்து கொண்டே போகின்றோமே. ஆனால் அது பாவமான காரியமாக இருக்கின்றது, அது பிழையான காரியமாக இருக்கிறது. அது நமக்கு தெரியவில்லை, அடுத்தவளுக்கு தெரிகிறது இது பிழை என்று. ஆனால் எனக்கு தெரியவில்லை. என்ன காரணம்? தியானம் இல்லை. தேவனை குறித்த, கிறிஸ்துவை குறித்த தியானம் இருந்தால் அவர் இருக்கிற வண்ணமாகவே என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வாழ்வு யோசேப்பை அந்த தியானத்திலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் தேவனை குறித்த தியானத்தோடு இருந்திருக்கிறபடியினாலே அந்த இடத்திலே அந்த தியானம் பாவத்தை விட்டு விலகி ஓடும்படிக்கு செய்தது. யோபு பல துன்பங்கள், பல விதமான கஷ்டங்கள் எல்லாம் வந்த போதிலும் யோபு தேவனை குறித்த தியானம் உள்ளவராக இருந்தபடியினால்தான் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுனுடைய மனைவி தியானத்தை இழந்தாள். அவள் எல்லாம் நன்றாயிருக்கும் பொழுதுதான் தேவன் இருப்பார், எல்லாம் இல்லாமல் போனால் அதற்கு தேவன் இல்லை. ஆகையால் அவளுடைய தியானம் கலைந்து இன்னும் ஏன் தேவன் தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகின்றாள். அவன் தேவனுடைய தியானத்தில் இருந்தபடினால் பைத்தியக்காரை பேசுவதை போல் பேசாதே. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று சொல்லி அவர் தேவனை குறித்து குறை சொல்லவில்லை, முறுமுறுக்கவில்லை, பாவம் செய்யவில்லை. ஏன்? தியானம் நிறைந்த வாழ்வு. தியானம் நாம் எங்கிருந்தாலும் நம்மை பாவம் செய்யாமல் பாதுகாக்க முடியும். அதை எப்படி நான் தியானம் செய்வது? நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேனே, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறேனே, பாடசாலையில் இருக்கின்றேனே, விளையாட்டு இடத்தில் இருக்கின்றேனே, தொழில் செய்கிற இடத்தில் இருக்கின்றேனே, அவிசுவாசிகளோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு நான் இருக்கின்றேனே, உலகத்துக்குள்ளே நான் போகின்றேனே, பஸ்ஸிலே போகின்றேனே. எங்கு போனாலும் என்ன செய்தாலும் அவருடைய மனதிலே ஒரே புருஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். ஆகையால் அந்த ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவை நான் எப்படி பிரியப்படுத்த முடியும், எப்படி மகிமைப்படுத்த முடியும்? அதே மனதிலே தியானமாய் கொண்டு எதை செய்தாலும் அந்த தியானத்திலே நாம் வாழ்ந்து இருக்கும் பொழுது நாம் என்ன செய்தால்தான் என்ன? நம்முடைய தியானம் நம்மை அந்த பாவத்திலிருந்து விலக்கி எங்களை விடுவிக்கும், பாதுகாக்கும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், தெய்வீக உறவை. அந்த தியானம்தான் நமக்கு வளர்க்க முடியும். அந்த தியானம் இல்லை என்றால் அந்த ஆண்டவரிடத்திலே அந்த தியானத்தை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய தியானத்தை எனக்கு தாரும், நாள் முழுதும் உம்முடைய தியானம் எனக்கு இனிமையானது என்று சங்கீதக்காரன் சொல்வதைப் போல் நாள் முழுதும் அந்த தியானம் வேண்டும். எல்லா இடத்திலும் அந்த தியானம் வேண்டும். அந்த தியானத்திலிருந்து என்னுடைய மனது விலகி விடாதபடிக்கு
சர்ப்பம் வஞ்சித்ததை போல நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் கவனமாய் விழிப்பாய் ஜாக்கிரதையாய் இருந்து கற்புள்ள கன்னியாக வாழ வேண்டும். ஆண்டவரே, இந்த கற்பு கெட்டுவிடக்கூடாது. யாரோடும் நான் உறவை வைத்துக்கொண்டு எனக்கு 2 புருஷர் 3 புருஷர் என்று சொல்லுகிற அளவுக்கு நான் இருக்கக்கூடாது. ஒரே புருஷன். நாம் எல்லோரும் அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஒரே புருஷன், ஆண்டவர் கிறிஸ்து. அந்த ஒரே புருஷனுக்காகவே நான் வாழ்கின்றேன். ஆகையால் அந்த வாழ்க்கையிலே நாம் யாவரும் கவனம் கொண்டு அந்த ஒரே புருஷனே சிந்தித்து கொண்டு அந்த ஒரே புருஷனே மனதிலே வைத்துக்கொண்டு அந்த ஒரே புருஷனிடத்திலே போய் சேர வேண்டும் என்கின்ற ஆவியோடு அவருடைய வருகையை வருவார், என்னிடத்தில் வருவார், என்னை கொண்டு போக வருவார். அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் இரவிலும் வர முடியும், அவர் இன்றும் வர முடியும், நாளையும் வர முடியும். அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் கற்புள்ள கன்னிகையாக நாம் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு எவ்வளவு கவனம் வேண்டும், விழிப்பு வேண்டும். அதுதான் தியானம் நிறைந்த வாழ்வு. இந்த தியானத்திலே நாம் வாழும் பொழுது நாம் மிக பாதுகாப்பாய் நம்முடைய கற்புள்ள வாழ்வை காத்து கொள்ள முடியும். ஆண்டவர் அந்த வாழ்விலே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். சபையில் பேசிய அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாட்களில் இந்த வார்த்தையினுடைய கனத்தை தேவன் அதிகமாய் பேசி இடைப்பட்டார். இங்கே 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொன்னதில், நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால் என்றான். இந்த வார்த்தையினுடைய கனத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே அதிகமாக இங்கே பேசினார். ஒரு புருஷனுக்கு அங்கே நியமிக்கக்கூடியான ஒரு மணவாட்டி அவள் எப்பேற்பட்ட உள்ளவராக இருக்க வேண்டுமென்று சொல்லி அவருடைய பெற்றோர்கள் அங்கே தேடி அங்கே கண்டுபிடித்து நல்லொரு அங்கே மனைவியை அங்கே கொடுக்க வேண்டும்ங்கிறான காரியங்களிலே இங்கே அவர்கள் துருவப்படுவார்கள். இங்கே இந்த பவுலோப்போஸ்தலர் கிறிஸ்துவனும் ஒரே புருஷனுக்கு உங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்பதற்காக நான் அங்கே கற்புள்ள கன்னியாக நான் அங்கே உங்களை நியமித்திருக்கிறேன் என்றான இந்த கரைபடாத ஒரு வாழ்க்கையினுடைய ஜீவியத்திலே அவர் அங்கே உங்களை அழைத்து செல்வதற்கு, நீங்கள் கற்புள்ள கன்னிகளாக அவர் அங்கே வருவதற்கு அழைத்து செல்வதற்கு ஆயத்தமுடர்களாய் இருக்கும்படியாக நான் உங்களை அங்கே நான் நியமித்திருக்கிறேன் என்றான அந்த வார்த்தை அதிகமாக இங்கே என்னையும் அதிகமாக இங்கே பலப்படுத்தியது. இங்கே இந்த பூமியிலே வாழக்கூடியான என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலே இங்கே பேசிய போன்று அந்த தியானம் கொண்ட வாழ்க்கை தான் அங்கே என்னுடைய ஜீவத்தின் வாழ்க்கையை கரைப்படுத்தாதபடிக்கு என்னுடைய ஜீவத்தின் வாழ்க்கையிலே இங்கே கிறிஸ்துவனும் அங்கே ஒருவருக்கே என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த அந்த சிந்தையினுடைய ஆவியில் நான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் என்றான வாழ்க்கை. என்னுடைய இதயத்தினுடைய அங்கே உள்ளத்திலே அங்கே வாசம் செய்யக்கூடிய இல்லை தங்கக்கூடிய அந்த ஆலயத்தை அங்கே கெடுக்கக்கூடியான அது எந்த சூழ்நிலைகளானாலும், எந்த மனிதர்களால் வரக்கூடியான காரியங்களாலும், எந்த இச்சையினால் வரக்கூடியான காரியங்களானாலும், அங்கே எதுவானாலும் இங்கே இதயத்திலே அங்கே அது தேவனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த உள்ளத்தை கரைப்படுத்தக்கூடிய இல்லை என்னை மாசுபடுத்தக்கூடிய என்னை வேறுபடுத்தக்கூடிய அந்நிய புருஷனுக்கு அங்கே ஒப்பு கொடுக்கக்கூடியான காரியங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இங்கே நாட்களில் சொன்னவில் அந்த தியானம் கொண்ட வாழ்க்கையிலே அங்கே அடங்கி இருக்கின்றன காரியங்களை கடந்த நாட்களில் தேவன் அதை எனக்கு காண்பித்தார். இந்த தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களில் பேசிய வார்த்தை காண்டி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் தேவ சமூகத்திலே அங்கே கிறிஸ்துவனும் புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கபடினால்ன்றான அந்த வார்த்தையினுடைய தியானம் கொண்ட வாழ்க்கைக்குள்ளாய் வரக்கூடிய காலங்களிலும் அந்த கற்புள்ள வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்தாவே எனக்கும் ஏற்ற பலனை தான் தாங்குவான்னு விசுவாசிக்கிறேன். நாம ஆவியானவர் சபையிலே பேசினான வார்த்தை என்னை அதிகமாய் உணர்வடைய செய்தது. அங்கே எதற்கும் எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும், எங்கு இருந்தாலும், எந்த உலகத்தின் மத்தியிலே நான் பிரவேசித்தாலும் எனக்குள்ளே இருக்கிற தியானமே என்னை கற்புள்ள கன்னியாய் அது காத்து கொள்ள முடியும். இன்று அநேகர் இந்த பூமியிலே உலகத்திற்கு உரிய காரியங்களிலே அவர்கள் பொறுமைக்கு எல்லைக்கோடு வைத்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய பாதையிலே அங்கே பொறுமைங்கிற அந்த இடத்திற்கு எல்லைக்கோடு இல்லை. மரண பரியந்தமும் அவன் பொறுமையாக இருக்க வேண்டும். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற ஒரு சீசன்
அவன் தன்னுடைய குரு சிலுவையின் மரண பரியந்தமும் அவனுடைய சிலுவையிலே அவர் பொறுமையாக இருந்தது போல இந்த பூமியிலே தன்னுடைய சீசனும் அவரை பின்பற்றுகிற சீசனாகிய நானும் சிலுவையின் மரண பரியந்தமும் நான் பொறுமையுள்ளவனாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லைக்கோடு போட்டு நான் வாழ வேணென்றால் நான் உண்மையான சீசனாக முடியாது. அதற்கு தேவையெல்லாம் அந்த பொறுமைக்கு முக்கியத்துவம் எல்லாம் தியானம், தேவனை பற்றிய சிந்தை, கிறிஸ்துவை பற்றிய சிந்தை. ஒரு காலமும் என்னை விட்டு அகன்று போகவோ எடுபடவோ கூடாது. எப்பொழுது அதெல்லாம் எடுபடும் என்றால் நான் கிறிஸ்தியனும் ஒரே பிறனுக்கு நான் கற்புள்ள கன்னியாக இல்லை என்பதுதான் உண்மை. நானும் அதிகமாக நான் பயந்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவை பற்றிய தியானத்திலிருந்து நான் ஒருபோதும் என்னுடைய ஆவியை இழந்துவிட விடாதபடிக்கு யாக்கிரவனாக இருக்கவே நான் விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தர் உதேசுவான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்வது அவனுக்கு உதேசமாகாமை. நான் விசுவாத்திரன் தேவன் சபையில் பற்றிய வார்த்தைக்கை அதிகமாக விசுவாசிக்கிறேன். இங்கே கிறிஸ்துவனும் ஒரே புருஷருக்கு நான் ஒரு தூய்மையுள்ள விசுவாசமுள்ள ஒரு மனவாட்டியாய் இந்த பூமியிலே நான் வாழ்ந்து விடுவதற்கு இன்றைக்கு அவர் வருகிற அந்த நாட்களை குறித்து நான் எச்சரிக்கையாய் காத்திருக்கிறதான ஒரு மனவாட்டியாய் இன்றைக்கு இருக்கிறேன். நான் அதில் இங்கே இந்த பூமியிலே இங்கே ஏராளமான புருஷர்களை எனக்காக உண்டாக்கி கொண்டு இங்கே பாவத்திற்கும் உலகத்திற்கும் இங்கே ஏராளமான புருஷர்களை போன்றதான அந்த காரியங்களுக்கு இங்கே என்னுடைய இருதயத்தை நான் கொடுத்து விட்டு நான் எனக்காய் அங்கே வரக்கூடியான அந்த ஒரே கிறிஸ்துவன புருஷருக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்வோடு நான் வாழ்கிறேனா என்பதை நாட்களிலே சிந்திக்கும்படியாய் தேவன் அதிகமாக அங்கே என்னோட இடைப்பட்டார். நான் குறைவுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறதை நான் நாட்களிலே காண்கிறேன். என்னுடைய விசுவாசம் குறைந்து போவதற்கு ஏதுவாக என்னுடைய கடந்துட்ட நாட்கள் இங்கே அதிகமாய் என்னை வேதனைப்படுத்தக்கூடியான அந்த நாட்களில் தேவன் சபையில் பேசும்போது என்னுடைய குறைவுகளை குறித்து நான் வெளிப்படையும்படியாய் தெளிவடையும்படியாய் தேவன் அதிகமாக இங்கே என்னோட இடைப்பட்டார். எப்பேற்பட்ட இயேசுவுக்கு நான் அங்கே மனவாட்டியாக இங்கே இருக்கிறேன் என்பதை சிந்திக்கும்படியாய் நாட்களில் தேவன் அதிகமாக இங்கே பலப்படுத்தினார். அங்கே எனக்காக வரக்கூடியான அந்த இயேசு அவர் உண்மையுள்ள கிறிஸ்து. அவர் அங்கே மணவாளனாக இங்கே வரும்போது என்னுடைய இருதயம் கலங்கமில்லாத தூய்மையுள்ள ஒரு இருதயமாய் ஒரே புருஷராகி அந்த இயேசுவுக்கு நான் அங்கே சொந்தக்காரனாய் ஆகக்கூடியான அந்த ஒரு உண்மையுள்ள வாழ்வை வாழுவதற்காக நான் என்னுடைய ஜீவியத்திலே ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு கன்னியாய் ஒழுக்கமுள்ள ஒரு மனவாட்டியாய் வாழுவதற்கு எதுவாய் வாஞ்சிக்கிறேன். அப்பேற்பட்ட வாஞ்சியை அறிந்த கர்த்தர் நிச்சயம் எனக்கு உதயசாரம் அறிக்கை செய்கிறோம். கர்த்தருடைய பசுநாமத்துக்காய் ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலும் இடைப்பட்டு பேசினான தேவனுடைய வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவருடைய கற்புள்ள ஒரு வாழ்வு அங்கே வாழும்படியாய் என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே அந்த தியானம் என்றான அந்த வாழ்வு அந்த இது எந்தளவாய் என்னிடத்திலே அது இருக்கிறது என்பதான காரியங்களை குறித்து பசுத்தாயானவர் காலை வேளையில் இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலே அந்த தியானம் என்றான அந்த வாழ்வு நான் அவருக்கென்று நியமிக்கப்பட்டான ஒரு கற்புள்ள மனுஷன் என்றான அந்த சிந்தை அங்கே என்னிடத்திலே அற்றுப்போகிறான அந்த வேலையெல்லாம் அங்கே நான் அந்த உலகத்துக்குரியவைகளை அங்கே நோக்கி பார்க்குறதான உலகத்துக்கு என்னை நானே அங்கே விற்று போடுகிறான ஒரு மனுஷனாகத்தான் நான் அங்கே நின்றுவிட முடியும். தேவன் காலை வேளையிலே உணர்த்தினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஓசியாவின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கவுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு அவருடைய நித்திய விவாகத்துக்கென்று என்னை தெரிந்து கொண்டான அந்த கற்புள்ள வாழ்வுக்கு ஒப்பாய் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே அந்த கற்புள்ள வாழ்வை அவருடைய வருகையிலே அவரோடு நான் அங்கே செல்லத்தக்கதுக்கு ஏதுவாய் அங்கே பரிசுத்தம் நிறைந்த கற்புள்ள ஒரு வாழ்வை இந்த பூமியிலே நான் எந்தளவாய் அங்கே பாதுகாத்து கொண்டு வாழுகிறேன். அந்த வாழ்வுக்கு தேவையானதெல்லாம் அங்கே தியானம் கொண்டான ஒரு வாழ்வை எப்பொழுதுமே எந்த சூழ்நிலை நின்றாலும் அந்த தியானம் என்னை விட்டு அங்கே அகன்று போகாதபடிக்கு அவருக்கென்று நான் நியமிக்கப்பட்டான ஒரு மனுஷன் என்பதை எப்பொழுதுமே நான் நினைவு கொண்டு வாழுகிறான். அந்த வாழ்க்கையிலே இந்த பூமியை நான் பூமிக்குரிய காரியங்களை அங்கே நான் ஒழித்து பிசாசனுடைய அந்த வஞ்சகங்களை இனங்கண்டு எப்பொழுதுமே கற்புள்ள ஒரு வாழ்வை அங்கே பாதுகாத்து கொண்டு வாழ முடியும் என்றான அந்த காரியங்களை பரிசுத்தாவியானவர் காலை வேளையிலே காண்பித்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னை படைத்த தெய்வத்துக்கே எப்பொழுதுமே நான் அங்கே உண்மை உள்ள ஒரு கற்புள்ள மணமகனாய் நின்று மணமகளாய் நின்று தேவன் வருகைக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வாழ பரிசுத்தாவியானவர் ஒரு நாட்களில் என்னை நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். நான் எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே,
உம்முடைய ராஜ்யத்திலே நாங்களும் உம்முடைய விண்ணகத்திலே உம்மோடு நாங்கள் உறவு கொண்டு வாழும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகளாக இந்த பூமியிலே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். சமாரியா ஸ்திரீ 5 புருஷரை உடையவளாயிருந்தும் அவளை நீர் மாற்றினீர், அவளுடைய வாழ்வை மாற்றினீர். உமக்கென்று ஒரே புருஷனுக்கென்றே ஒப்பு கொடுத்த வாழ்விலே அந்த சமாரியா ஸ்திரீயினுடைய வாழ்வு மாற்றப்பட்டதை போன்று எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவரே உம்மை விட நாங்கள் உறவு கொண்டிருந்த ஒவ்வொரு உறவுகளையும் கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்விலிருந்து விடுதலையாக்குகிறீர். உமக்கு நன்றி. ஆமென். ஒருவரே நாங்கள் புருஷனாய் கொண்டு இந்த பூமியிலே உமக்கென்று நாங்கள் கற்புள்ளவர்களாய் நாங்கள் வாழும்படிக்கு உம்முடைய தியானத்திலே நாங்கள் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்துவை பற்றிய தியானத்தை தாரும். சிறுவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள், எல்லா சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவை பற்றிய தியானத்திலே நிறைந்து அந்த தியானம் கொண்ட வாழ்வு எங்களுக்குள்ளே வளரவும், அந்த தியானத்தினாலே நாங்களும் கற்புள்ள வாழ்விலே மாசற்றவர்களாய் நாங்கள் வாழ்ந்து உமக்காகவே வாழ, உமக்காகவே காத்திருக்க எங்களை எல்லோரையும் ஆயத்தப்படுத்தியருளும், ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே.